நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மார்ச் மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை. நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார் என்கிற மீகா நூலின் இறைவார்த்தைகளோடு நாம் இந்த நல்ல நாளில் ஆண்டவரை அணுகிச் செல்ல அழைக்கப்படுகிறோம். பாவிகள் ஆண்டவரை அணுக முடியாது என்பது ஒருபுறம் இருந்தாலும், குற்றத்தை உணர்ந்த உள்ளத்தை ஆண்டவர் அவமதிக்காதவர். பாவங்கள் அனைத்தையும் அவர் நம் முதுகுக்கு பின்னால் அவர் எறிந்துவிட்டு நம்மை மீண்டுமாய் அரவணைத்துக் கொள்கிறார். இந்த நல்ல தெய்வத்தை வாஞ்சையோடு நாம் தேடி அவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ள ஆண்டவரிடத்திலே மன்றாடி ஜெபிப்போம். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், இரக்கமும் அருளும் கொண்டவர். இன்று திருப்பாடல் 103 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் என்று. ஆண்டவர் அருள் நிறைந்தவர் மட்டுமல்ல, அந்த அருளோடு இணைந்த இரக்கம் நிறைந்திருக்கிறது. ஆகவே தான் திருப்பாடல் ஆசிரியர் என் உயிரே ஆண்டவரை போற்றிடு என்று அவர் வாழ்த்துகிறார். கடவுளுடைய கனிவான செயல்களை மறந்துவிடாதே என்று தனக்குத்தானே அவர் அறிவுறுத்திக் கொள்வதையும் பார்க்கிறோம். இந்த அறிவுறுத்தலின்படி நாமும் ஆண்டவரை நினைத்து மகிழ்ந்து பேருவகையோடு பாடி துதிப்போம். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவரை புகழ்வது என்பது வெறும் வாயினால் அல்ல, மாறாக நம் உயிரால் ஆண்டவரை புகழ வேண்டும். முழு உள்ளத்தோடு அவரது திருப்பெயரை ஏற்றி போற்ற வேண்டும். அவருடைய திருப்பெயரினுடைய மாட்சி நம்முடைய உயிரால் உணர்வால் அறிக்கை செய்யப்பட வேண்டும். ஆகவே தான் திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து நாம் கடவுளை துதிப்பதோடு நின்று விடாது அவரை நாம் வாஞ்சியோடு அறிக்கை செய்யவும் அழைக்கப்படுகிறோம்.
இதை உணர்ந்து ஆண்டவரை பாடி துதிப்போம். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உரைக்கிறது, அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. ஆகவே கடவுள் என்னை தண்டித்து விடுவாரோ என்ற பயத்தில் அச்சத்தில் இருக்கிற பிள்ளைகள் அச்சத்தை விடுத்து ஆண்டவருடைய இரக்கத்திற்குள்ளாக இணைந்து பயணிக்கவும், அவருடைய பேரன்பையும் இரக்கத்தையும் நாம் உணர்ந்து படுகுழியிலிருந்து நம்மை மீட்கிற அவருடைய இரக்கத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கவும் நாம் துணிந்து மன்றாடுவோம். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், இரக்கமும் அருளும் கொண்டவர். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் குற்றங்களை நீர் எங்களிடமிருந்து அகற்றி எங்களை இரக்கத்தினால் நீர் மடிமுடி சூட்டி ஏற்றுக்கொள்கிறீர். எங்களுடைய பாவங்களை அல்ல, பாவத்தை உணர்ந்த அந்த உள்ளத்தை நீர் கொடுக்கிற ஆசீர்வாத கிருபைகளுக்காக நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம். ஆமென். நாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை, உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன், ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன், ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை.